கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பல்லேபாளையம் ஊராட்சி பட்டக்காரனூர் கிராமத்தில் தற்பொழுது இந்த முதலை நடமாட்டம் என்பது அந்த பகுதி மக்களிடையே ஒரு விதமான பீதியை ஏற்படுத்தியுள்ளது. புகழூர் மற்றும் பல்லேபாளையம் ஊராட்சி போன்ற பகுதிகளில் வரக்கூடிய மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணீரானது இந்த கிராமத்தின் வழியாக நீரோடை வழியாக சென்று இந்த நீரோடையானது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுமுகையில் பவானி ஆற்றில் கலப்பதற்கான நீரோடையில் தான் தற்பொழுது இந்த முதலையானது தென்பட்டுள்ளது. இந்த கிராமத்தை ஒட்டியே இந்த நீரோடையானது அமைந்துள்ள நிலையில் அந்த நீரோடையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பெய்த பருவமழை காரணமாக தண்ணீரானது தற்பொழுது வரை தேங்கி நிற்கிறது. பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 8 அடி அளவு ஆழத்துக்கு ஆங்காங்கே தண்ணீரானது தேங்கி நிற்கக்கூடிய நிலையில் அந்த தண்ணீரில் தற்பொழுது இந்த முதலையானது தென்பட்டுள்ளது. நீரோடை பகுதிகளில் கால்நடை வளர்ப்பது மேய்ச்சலுக்காக சென்றவர்கள் இந்த முதலை இருப்பதை கண்டறிந்து ஊர் மக்களிடம் தெரிவித்துள்ளனர். பின்னர் அது குறித்து சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று காலை அந்த முதலை தென்பட்ட இடத்துக்கு சிறுமுகை வனத்துறையினர் சென்று பார்த்தபோது அந்த இடத்தில் முதலை இருப்பதை சிறுமுகை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து தற்பொழுது அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் கால்நடைக்கு வளர்ப்பதற்கு மற்றும் அங்க தண்ணீர் காட்டுவதற்கோ யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சிறுமுகை வனத்துறையினர் அந்த கிராம மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதே சமயத்தில் மேற்கொண்டு அந்த பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு ஏனென்றால் அருகிலேயே அதிக அளவில் குடியிருப்புகள் உள்ளது, சாலைகள் உள்ளது. எனவே அந்த பகுதியில் முதலை நடமாட்டம் இருக்கக்கூடாது, அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தற்பொழுது முதலை தென்பட்ட இடத்தை சுற்றிலும் சிறுமுகை வனத்துறையினர் முதலை வெளியேறாமல் இருப்பதற்காக வலைகளை கட்டி தடுப்புகளை அமைத்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதிக்கு நீரோடை பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்ட பகுதியும் சரி, அதற்கு முன்னும் பின்னும் சரி பொதுமக்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம். அதே போல கால்நடை வளர்ப்போர் யாரும் அங்கு மேய்ச்சலுக்கு ஆடு மாடு போன்ற எந்தவித கால்நடைகளையும் அனுமதிக்க வேண்டாம் என தொடர்ந்து வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். முதலை மீண்டும் தென்பட்டால் அதனை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் இந்த நீரோடையில் அதிக அளவில் முள்செடிகள் பறந்து விரிந்து கிடப்பதனால் உடனடியாக அந்த முதலை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இன்னும் சற்று தண்ணீரானது குறைய வேண்டும். எனவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சிறுமுகை வனத்துறையினர் பட்டக்காரனூர் ஊர் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர்.